வணக்கம் யூடியூப் கோட் வித் அனியோட இந்த எபிசோடில் உங்களை வரவேற்கிறேன். இந்த பர்டிகுலர் எபிசோடில் நம்ம ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கோட் எப்படி இருந்ததுன்றதை வந்து பில்ட் பண்ணி காமிச்சோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த கோடை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம், அந்த லாஜிக் எப்படி எழுதிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டு த்ரெட் எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்மக்கிட்ட ரெண்டு த்ரெட் இருக்குது, T1 T2ன்னு. T1 வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் என்ற கிளாஸில் இருக்க ப்ரொடியூஸ் மெத்தடை கால் பண்ணி ஒரு 5 இன்டீஜர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணும். T2ன்றது அதே ப்ரொடியூசர் கன்சியூமர் கிளாஸில் இருக்க கன்சியூம் மெத்தடை கால் பண்ணி 5 இன்டீஜர்ஸை லிஸ்ட்லேருந்து எம்டி பண்ணிடும். ஸோ லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம், எம்டி பண்ணுவோம், திருப்பி ஆட் பண்ணுவோம், எம்டி பண்ணுவோம். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். இதுதான் இதோட எக்ஸிக்யூஷன். இது இப்போ ரன் பண்ணேன்னா அதுக்கேற்ற பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கன்சோலில் தெரியும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் வேல்யூ 1 2 3 4 5 வருது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து கன்சியூம் வேல்யூ 1, கன்சியூம் வேல்யூ 2, கன்சியூம் வேல்யூ 3, கன்சியூம் வேல்யூ 4, கன்சியூம் வேல்யூ 5 வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு வெயிட் ஸ்டேட்டுக்கு போயிடுது எல்லாமே. பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ப்ரொடியூஸ்ட் வேல்யூ 6 7 8 9 கண்டினியூ பண்ணாமல் இந்த இடத்துலேயே வந்து ஒரு மாதிரி ஒரு வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு மெயின் மெத்தட் ஓடிட்டு தான் இருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து ஒரு வெயிட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு தடவை ப்ரொடியூஸ் பண்ணேன், ஒரு தடவை கன்சியூம் பண்ணிட்டேன். பட் ஆனால் திருப்பியும் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரன் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு அதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஐட்டரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வெளில வந்துடுறோம். இந்த த்ரெட்டோட வேலையே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி கன்சியூம் பண்ணி முடிச்ச உடனே இந்த த்ரெட்டோட வேலையை முடிஞ்சிடுறது உங்களுக்கு. ஓகேவா? அதனால் இது கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணணும், இது கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு வைல் கண்டிஷனை ஆட் பண்ணணும். வைல் ட்ரூ. இது ஒரு ஹேக்கி சொல்யூஷன் தான். ஹேக்கி சொல்யூஷன் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வைல் ட்ரூ போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு இன்டெஃபினட் லூப் கிரியேட் ஆகிடும். பட் ஆனால் இந்த இடத்துல இன்டெஃபினட்டாக உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றதுனால வைல் ட்ரூ அப்படின்னு போட்டு எழுதுறேன். வைல் ட்ரூன்றது வந்து பண்ணிங்கன்னா ஃபார் எவர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அந்த கண்டென்ட். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம வைல் ட்ரூன்னு போட்டு எழுதிப்போம். ஸோ ஃபார் எவர் இது கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த வைல் ட்ரூ போட்டதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரீரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு. ப்ரொடியூஸ்ட் வேல்யூ 1 2 3 4 5 வந்துருச்சுங்களா. இப்போ கன்சியூம் வேல்யூ 1 2 3 4 5 வரணும். அடுத்து திருப்பியும் ப்ரொடியூஸ்ட் வேல்யூ 6 7 8 9 10 போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ரெண்டு த்ரெட்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று வெயிட் அண்ட் நோட்டிஃபை கால் பண்ணி கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரொடியூசர் 5 எலிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், வெயிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். கன்சியூமர் வந்து ஆக்டிவேட் ஆகி 5 எலிமெண்ட் கன்சியூம் பண்ணும், நோட்டிஃபை பண்ணும். ப்ரொடியூசர் திருப்பி 5 எலிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், வெயிட் ஸ்டேட்டுக்கு போகும். ஏன்னா இந்த வைல் ட்ரூ இருக்கிற வரைக்கும் இது வந்து இந்த லாஜிக் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். வெயிட் இருக்காச்சும் மட்டும் தான் அந்த லாஜிக் ஹோல்டில் இருக்கும். வெயிட்லேருந்து திருப்பி நோட்டிஃபை ஆச்சு இந்த ப்ரொடியூசர் லாஜிக் திருப்பி ஸ்டார்ட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்கள் 21 to 25 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அடுத்து திருப்பி 21 to 25 கன்சியூம் பண்ணும் அது. ஸோ இது இன்டெஃபினட்டாக எவ்வளோ தூரம் போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வேல்யூ வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். உங்களுக்கு 32,000 சம்திங் அதோட மேக்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்டீஜரில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அது போயிட்டே இருக்கும். அது அதோட சைன்ட் பிட்ஸ் வந்து 32,000 சம் பிட்ஸ் வரைக்கும் அதால் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் இது எலிமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு இது தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த த்ரெட் டாட் ஸ்லீப் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதனால தான். இப்போ நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ இது இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கு, நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ குயிக்காக வந்து வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்லீப் இல்லாத காரணத்தினால அது வந்து இந்த வேகத்தில் அது வந்து கன்சோல் அவுட்டில் பிரிண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது உங்களுக்கு புரியாமல் இருக்குன்றதுனால தான் நான் த்ரெட் டாட் ஸ்லீப் போட்டு உங்கள் எக்ஸிக்யூஷனை ஸ்லோ பண்ணி காமிச்சு. இதுதான் நான் லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப்போட பவர். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். 4000 5000 கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் ஆகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 கொடுக்கறச்சு அது ஈக்குவலண்ட் செகண்ட்ஸ் தான் மாறும். ஏன்னா இது மில்லி செகண்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். இதில் ஜஸ்ட் ஒன் மோர் திங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நியூ ரன்னபிள் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும் இன்டெலிஜென்ட் ரீப்ளேஸ் வித் லாம்டான்னு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியூ ரன்னபிள் ஆஃப் ஓப்பன் பேரந்திசிஸ் போட்டு ஓவர் ரைட் பப்ளிக் வாய்ட் ரன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ரன் மெத்தட் என்னது, ஒரு இன்புட்டே எதுவும் வாங்காத ஒரு மெத்தடு, ரிட்டர்னும் ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். இல்லைனா இந்த மாதிரி மட்டும் இல்லை, எந்த மாதிரி மெத்தட்ஸாக இருந்தாலுமே இப்படி நியூ ரன்னபிள் போட்டு இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதுறது வந்து இந்த லாம்டா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒன்றுமே அக்செப்ட் பண்ணாத ஒரு மெத்தடு. இந்த சிங்கிள் ஆரோ ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ்க்குள்ளே உங்கள் லாஜிக் டேரெக்டாக எழுதிடலாம் நீங்கள். இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இது ஜாவா 8 வந்து கூட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இது நீங்கள்
நிறைய தெரிஞ்சுக்க நீங்கள் ஃபங்க்ஷனல் ஸ்டைல்லையும் ஜாவாவில் எழுதலாம். ஸோ இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபுல் நியூ ரன்னபிள் ஆஃப் பப்ளிக் வாய்ட் ரன்ன்றதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேரந்திசிஸ் ஆரோ கோட் பிளாக் எக்ஸிக்யூஷன் என்ன வேணுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம் அதுக்குள்ளே. ஓகேவா? இப்போ சப்போஸ் இது பேராமீட்டர் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருந்தது, ரன் மெத்தடுக்கு ஏதாவது பேராமீட்டர் வர மாதிரி இருந்ததுன்னா இதுக்குள்ளே நீங்கள் அந்த பேராமீட்டர் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? இந்த எம்டி அவுட் இருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே நீங்கள் வேல்யூ ஏதாவது கொடுக்கலாம். அதில் அந்த வேல்யூ மேலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எழுதலாம் உள்ள. ஸோ இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு சின்ன ப்ரீஃப் நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. உங்கள் இன்டெலிஜென்ட்டாக இதை சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதை ஆனர் பண்ணுறது நல்லது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கோட் வித் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.